தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் நிலையில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு மற்றும் வானிலை நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் மோகன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிலை மேலும் வலுவடைந்து தமிழகத்தினுடைய கடலோர பகுதியை நோக்கி நகர உள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாம் 15 முதல் 17ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய வட கடலோர மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த தகவலின்படி தற்பொழுது வரை தமிழகத்தில் அதிகபட்சமாக அணைக்காரன் சத்திரம் பகுதியில் 18 சென்டிமீட்டர் அளவும், சீர்காழியில் 17 சென்டிமீட்டர் அளவும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் மீனம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் அளவும், சென்னையுடைய நுங்கம்பாக்கம் பகுதியில் 3 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலை தொடரும் பட்சத்தில் கடல் சீற்றமுடன் காணப்படும். எனவே கடலோர பகுதியில் வாழும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மோகன்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.